எண்டோஸ்கோபிக் ஆப்டிக் நோ டிகம்ப்ரஷன் அறுவை சிகிச்சை யாருக்கு பண்றோம் பார்த்தோம்னா இது கண் நரம்பு கண் குழியிலிருந்து மூளைக்கு போகும் பொழுது இந்த சைனஸ் வழியா எலும்புக்குள்ள போய் மூளைக்குள்ள போகும். இந்த கண் நரம்பு சிலவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இந்த ஆப்டிக் நோ சம்டைம் சம்டைம் நெத்தியில் அடிபட்டிருக்கும், கண் பார்வை போயிடும். கரெக்டா அந்த எலும்புல போய் அந்த ப்ரெஷர் பட்டுச்சுன்னா அந்த கண் நரம்பு வீங்கி அந்த எலும்பு ஃப்ராக்சர் ஆகி கண் நரம்பு வீங்கி கண் பார்வை இழப்பு ஏற்படலாம். சம்டைம் மூளையில ப்ரெஷர் அதிகமாகி, தட் இஸ் கால்ட் இடியோபதிக் இன்ட்ராக்ரீனியல் ஹைப்பர்டென்ஷன். சம்டைம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பிரெயினுடைய ப்ரெஷர் அதிகமாகி கண் நரம்பு வீங்கி பாதிப்பு, கண் பார்வை போகலாம். இதுக்கு பேரு இது இடியோபதிக் ரெண்டு கண்டிஷனுக்கு நாங்கள் பொதுவாக இந்த ஆப்டிக் நோ டிகம்ப்ரஷன் பண்ணுறோம். ஸோ இதனால என்ன, இதில் அந்த மூக்கு வழியாக சைனஸ் வழியாக போய் ஸ்பீனாய்ட் சைனஸில் அந்த கண் நரம்பு கண்டுபிடிச்சு அந்த கண்லேருந்து அந்த வெளியில் வரக்கூடிய அந்த சைனஸ் வழியாக போய் உள்ள மூளைக்கு போகிறப்ப அந்த கண் நரம்பை பார்த்து அந்த எலும்பு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி கண் நரம்பு ரிலீஸ் பண்ணோம்னா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம்னாலே அந்த பார்வை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரெண்டு கண்டிஷன் அடிபட்டனால ஆப்டிக் நோ இன்ஜுரி, இடியோபதிக் இன்ட்ராக்ரீனியல் ஹைப்பர்டென்ஷன் காமனாக பண்ணுவோம். சம்டைம் சைனஸ் இன்ஃபெக்ஷனால கண் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த சைனஸ் வியாதிகளை குணப்படுத்தி கண் நரம்பை ரிலீஸ் பண்ணாலும் அந்த மாதிரி சில கண்டிஷன்ல அந்த ஆப்டிக் நோ டிகம்ப்ரஷன் பண்றோம். இது எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்றதுனால அந்த பார்வை இழப்பை குறைக்கலாம், பார்வை கொடுக்கலாம். நம்ம ஒரு டைம் லிமிட் போயிடுச்சுன்னா கண் பார்வை ஆப்டிக் நோ டிகம்ப்ரஷன் பண்ணாலும் அந்த பார்வை வராது.